எல்லாரும் கரங்களை உயர்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, நான் ஆயத்தப்பட வேண்டும். நீர் பிரியப்படுகிறபடி நான் ஆயத்தப்பட வேண்டும். இந்த கர்த்தருடைய சபை ஒரு முன் மாதிரியாக இருக்கிறது என்று நீ சொல்லியிருக்கிறீரே ஆண்டவரே. நீர் செய்ய போகும் கிரியைகளுக்கு, மகத்துவமான காரியங்களுக்கு, இந்த பட்டணத்துக்கு, இந்த பட்டணத்தில் அவர் ஒரு முன் உதாரணமாக இருக்க போகிறது என்று நீ சொல்லியிருக்கிறே ஆண்டவரே. அந்த முன் உதாரணமாக இருக்கும் இந்த ஆலயத்தில் உம்முடைய முழு விருப்பத்தின்படி, உம்முடைய முழு சித்தத்தின்படி நாங்கள் எல்லாரும் செயல்பட வேண்டும் ஆண்டவரே என்று எல்லாரும் வாய் தந்து கேளுங்க, வாய் தந்து பேசுங்க. இந்த பட்டணத்துக்கு இல்ல, பட்டணத்திலேயே ஒரு முன் உதாரணமாக இந்த ஆலயம் இருக்க போகிறது. அதற்காகவே விசேஷமாக இந்த ஆலயத்தை தேவன் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதற்காகத்தான் இங்கே இது வானத்தின் வாசலாக இருக்கும் என்று தேவன் சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே தேவ தூதர்கள் ஏறுவதும் இறங்குவதுமாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது அப்பத்தின் வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே இது ஜெப வீடாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார். அதனால தான் இங்கே வாசம் செய்வேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அதனால் இது தேவன் தனக்கென்று தெரிந்து கொண்ட ஒரு ஸ்தலம். இதோ இயேசு கிறிஸ்து யூத ராஜ சிங்கத்தை போல நம் நடுவிலே இப்பொழுது வந்து நின்று கொண்டிருக்கிறார். Thank you mighty God, thank you mighty God. இந்த யூத ராஜ சிங்கத்தை போல இந்த ஸ்டேஜுக்கு கீழே நடுவில் நின்று கொண்டு அமர்ந்த வனமாக தலையை நிமிர்ந்து முன்கால் நிமிர்ந்த பட்டவனாக அப்படியே தலை நிமிர்ந்து உங்கள் எல்லாரையும் உற்று பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God. தன் சொந்த இடத்துல நின்று ஆளுகை செய்வதே போல, இது என்னுடைய சொந்த இடம், இது என்னுடைய ஸ்தலம் என்று உரிமை பாராட்டி பார்ப்பதை போல அவர் உங்கள் எல்லாரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். Thank you God, thank you God, thank you God. எனக்காக ஓடுகிறவன் எவன் இங்கே உண்டு? எனக்காக நடக்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக ஆராதனை செய்கிறவன் யார் இங்கே உண்டு? எனக்காக திறப்பில் நின்று பரிதிப்பவன் யார் இங்கே உண்டு? Thank you God. எனக்காக ரத்தம் சிந்தி சாட்சி பகரக்கூடியவன் யார் இங்கே உண்டு? Thank you God, thank you God, thank you God. எனக்காக என்னுடைய வேலைகளை பலப்படுத்தும்படியாக பலவான்கள் யார் இங்கே உண்டு என்று நோக்கி நோக்கி பார்க்கிறார். Thank you mighty God, thank you mighty God, glorious Jesus. Thank you God. We come into your presence, Lord. We lift it high in our praises, Jesus. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அற்புதங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. நீ நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் என் ஆதாரமே. Yes, Lord, we worship you, Father. நம் தேவாதி தேவன் அவர் செய்கிற காரியங்கள் ஒவ்வொன்றும் அதிசயமானவை. அவர் அற்புதத்தின் தேவன். ஹல்லேலூயா. இந்த வேளையிலும் அவருடைய பிரசன்னத்திற்குள்ளாக நுழைந்து அவர் செய்த நன்மைகள் ஒவ்வொன்றுக்காக நாம் எல்லாரும் இணைந்து அவரை ஆராதிப்போமா? ஒன்றாக இணைந்து சொல்லுவோம், அப்பா நீ நல்லவர், சர்வ வல்லவர் என்று. விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத
விவரிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, வர்ணிக்க முடியாத அதிசயங்கள் செய்பவரே, நீ நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. நீ நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. ஹalleluya. நம்மை ஏந்தினவர், நம்மை தாங்கினவர், நம்மை உயர்த்தினவர். ஹalleluya. ஒவ்வொரு நாளும் நம்மை தப்புவிக்கிற தேவனை எல்லாரையும் நைந்தப்பா, நீர் எவ்வளவு நல்லவர் அப்பா. நாங்கள் செல்கிற எல்லா இடங்களிலும் எங்களை ஏந்தி சுமக்கிற தேவனாக இருந்திருக்கீங்க. ஒவ்வொரு நாளும் எங்களை கண்மணி போட தாங்குகிற தேவனாக நீங்க இருந்திருக்கீங்கப்பா. நீங்க நல்லவர் என்று சொல்லுவோமா? ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தீ, ஏந்தினி தாங்கினி உயர்த்தினி தப்புவித்தீர். தகுதியில்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியே இல்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. நீ நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. நீ நல்லவரே, சர்வவல்லவரே, உம் கரங்கள் என்னாதாரமே. எல்லாரும் நாமே நமக்குள்ளாக நற்கிரியை துவங்கினவர், அதை முற்றும் முடிக்கவர், நம்மோடு இருந்து அதை நிறைவேற்ற அவர் வல்லவராக இருக்கிறார். எவ்வளவு தடைகள் வந்தாலும் நமக்குள்ளாக தரிசனங்களை தந்தவர், அதை நன்மைக்கு ஏதுவாக அவர் முடிக்கவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஆகவே எல்லாரும் நைந்து சொல்லுவாப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே, நீ சர்வ வல்லமை உள்ள தேவனப்பா. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. துவங்கியதை முடிப்பீரே, இறுதி வரை உடனிருப்பீரே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமோ, தாமதம் ஆனாலும் அது நன்மையாய் முடியுமே. தடைகள் வந்தாலும் உம் தரிசனம் நிற்குமே, தாமதம்
ஒவ்வொரு நாளும் அவர்களை அழைத்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்குமாக இஸ்ரவேலின் தேவன் அவர் நல்லவர், அவர் அதிசயங்களின் தேவன், அவர் அற்புதங்களின் தேவன். அவர் எல்லாரும் ஐந்து என்னாதாரமே ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவிப்பீர். ஏந்தினீர், தாங்கினீர், உயர்த்தினீர், தப்புவிப்பீர். தகுதியில்லை இந்த உயர்வுகள் எனக்கு, மிகுதியான கிருபை காரணம் அதற்கு. தகுதியில்லை ஆமென். Yes, Lord. ஆமென். காரணம் அதற்கு நீ நல்லவரே, சர்வவல்லவரே. உன் கரங்கள் என்னாதாரமே. நீ நல்லவரே, சர்வவல்லவரே. உன் கரங்கள் என்னாதாரமே. Thank you, Jesus. Thank you for your mighty hand, Lord, that has brought us this far. இதுவரைக்கும் நம்மை நடத்தி வந்தவர், நம்மை ஏந்தினவர், நம்மை தப்புவித்தவர். அவர் தொடர்ந்து நம்மை நடத்துவதில் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அவரே நல்லவராக இருக்கிறார். சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். யோவான் 1:14 நாம் வாசிக்கிறோம், அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் செய்தார். ஹல்லேலூயா. தேவ ஆவியானவர், வார்த்தையானவர் இந்த நாளிலே நம்மோடு வாசம் செய்யும்படியாக இந்த பூலோகத்தை அவர் தேர்ந்தெடுத்தார். ஆகவே அந்த வார்த்தையின் மேலே சார்ந்திருக்கிற நாம் ஒரு நாளும் நாம் அசைக்கப்படுவதில்லை, நாம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஆகவே நம்பிக்கையோடு சந்தோஷமாக இந்த அருமையான பாடலை கரங்களை தட்டி நாம் பாட போகிறோம். அவர் வார்த்தையின் மேலே நான் சாய்ந்திருப்பதால் கவலை எனக்கு ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்றீங்க என் வாழ்க்கையில கவலை இல்லை, எனக்கு உபத்திரவம் இல்லை, எனக்கு துன்பம் இல்லை. ஆமென். அவர் மேல நான் சார்ந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. கொண்டாடி பாடுவோமா எல்லாரும் நான் இந்த மகிழ்ச்சியோடு. ஆமென். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன். மகிழ்ச்சியோடு எல்லாரும் கொண்டாடுவோமா? தேவாதி தேவனை தேவமாக கொண்ட மக்கள் எல்லாரும் இணைந்து யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் என இல்லையே. பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, என் தேவைகள் எல்லாம் சந்திப்பவர் அவர் என்னோடு இருப்பதினாலே நான் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியா இருப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமே? அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் என இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் காத்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன். மகிழ்ச்சியோடு கொண்டாடு எல்லாரும் இணைந்து இருக்கிற இடங்களில் எல்லாம் தேவாதி தேவனை உயர்த்தி பாடுவோம். ஆமென். நம் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற ஹல்லேலூயா, தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நாம் எத்தனை நாள் போனாலும் அத்தனை நாளும் நம்ம அப்பா நம்மோடு இருந்தார். ஹல்லேலூயா. ஆகவே மரணத்துக்கு நடுவுல போகும்போதே அவர் நம்மோடு இருந்தார் என்றால் மற்ற எல்லா காரியங்களும்
அவர் நம்மோடு இருக்கிற தேவனா இருக்கிறார். ஆகவே என் வாழ்க்கையில பயம் இல்லை, தைரியம் ஆணித்தரமா சொல்லுவோமா, என் வாழ்க்கையில பயத்துக்கு இடமே இல்லை இயேசுவின் நாமத்தினால். ஆமென். மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க. என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 விழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்னும் தேவன். எல்லாரும் இணைந்து தேவனை பெற்றிருக்கிற தங்கள் சொந்த தெய்வமாக பெற்றிருக்கிற ஜனங்களாக இணைந்து அவருடைய நாமத்தை கொண்டாடுவோமா? எல்லாரும் இணைந்து தருவீரே யெகோவா ஈரே என்னும் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்னும் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. ஆமென். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஹல்லேலூயா. என்னை விசாலத்தில் கொண்டு வந்து விட்டார். ஆமென். நீங்க இருக்கிற இடத்துல இன்னைக்கு நீங்க இல்ல. ஆண்டவரை அறிவதற்கு முன்பதாக நம்மில் அநேக நாம் நெருக்கத்தில் இருந்தோம். ஆனா இன்னைக்கு அவருடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகள் நமக்கு நெருக்கத்தின் பகுதியை ஆண்டவர் முன்குறிக்கவில்லை. நம்ம எல்லாம் விசாலத்திற்குள்ளாக நடக்கும்படியாக, விசாலத்தின் பிள்ளைகளாக நாம் எல்லா ஆசீர்வாதங்களும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஆகவே தைரியமா பாடுவோமா? எஸ் லார்ட். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. ஆமென். நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. சொல்லுங்க. பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. மீண்டுமாக. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. ஆமென். நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. சொல்லுங்க. ஆமென். நம்பிக்கையோடு தைரியத்தோடு ஆவியில நிரம்பி சொல்லுவோமா? படுவதில்லையே யெகோவா ஈரே என்னும் தேவன். ஆமென். தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்னும் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்னும். எல்லாரும் கொண்டாடுவோமா? தேவ பிள்ளைகள் எல்லாம் இருக்கிற இடங்களிலே நம் தேவன் அவர் யெகோவாவின் தேவன். அவர் யெகோவா ராப்பா, அவர் யெகோவா ரூவா, அவர் யெகோவா ஈரே. ஆகவே எல்லாரும் இணைந்து யெகோவா ஈரே என்னும் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்னும் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை என்றும் எனக்கு இல்லை. பக்கத்துல உங்க பார்த்து நல்லா கொஞ்சம் சிரிச்சு, ஆமா கவலையோடு பாடக்கூடாது, மகிழ்ச்சியோடு. ஆமென். இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளிலும் நம்மோடு இருந்தவர், ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருக்கிறவர், ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய வார்த்தையினாலே நம்மை சுமந்து கொண்டிருக்கிற தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது மகிழ்ச்சியால் நிரம்பி பாடுவோமா? நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே, அவர் தோள்களின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்னும். எல்லாரும் கொண்டாடுங்க. ஆமென். யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்னும் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்னும். ஹல்லேலூயா. ஆமென். எஸ் லார்ட். யெகோவா ராப்பா என்னும் தேவன், என்னாலும் சுகம்
ஈரே, எல்லாவற்றையும் சந்திக்கிற தேவன். மோசேவுக்கு அன்றைக்கு யெகோவா ஈரேயாக வழிபட்ட தேவன், தென்பட்ட தேவன். இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகளே, நீங்கள் செல்கிற எல்லா இடங்களிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தரை நீங்கள் தரிசிக்கும்படியாக, அவரை யெகோவா ஈரேவாக நீங்கள் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்ளும்படியாக தேவைகள் வருவீரே. யெகோவா ஈரே நைந்து நம்பிக்கையோடு பாடுங்க, விசுவாசத்தால் நிரம்பி. ஹல்லேலூயா. தேவன் வெளிப்படுகிற நாட்கள், அது சமீபமான நாட்கள். இந்த கடைசி நாட்களிலே நீங்கள் ஒவ்வொருவரும் அவரை தத்ரூபமாக அனுபவிக்கும்படியாக, அவருடைய நாமத்தின் வல்லமையை நாங்கள் எல்லாரும் இணைந்த வேளையிலே பறைசாற்றி கொண்டிருக்கிற வேளையிலே அந்த நாமத்தின் வல்லமாய், அந்த யெகோவா நாமத்தின் வல்லமாய் எல்லா இடங்களிலும் வெளிப்படும்படியாக சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. எல்லா கரங்களை தட்டி ஹல்லேலூயா. யெகோவா ஈரே, யெகோவா ராப்பா. ஆமென். இன்றைக்கு மனுக்குலத்திற்கு மிகவும் அவசியமான காரியம் ஒன்று என்றால், பொருளாதாரத்தில் அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இன்னொரு கூட்டம் என்னன்னா, ஒருவேளை எல்லாம் பொருளாதார ஆசீர்வாதம் இருந்தாலும் வியாதியினால அநேகர் இந்த நாளிலே அவர்கள் கஷ்டப்பட்டு மரித்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் நம் தேவன் அவர் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவர். He is the God of everything and He is in full control, for He is Jehovah Jireh. He has a name that can address any situation in your life. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கடந்து செல்கிற எல்லா சூழ்நிலையிலும் நமக்காக நிற்கிற நாமத்தை உடையவர் யெகோவா என்ற நாமம் உடையவர். ஹல்லேலூயா. அவரே நமக்கு யெகோவா ராஃபாவாக, யெகோவா ரூவாவாக, எல்லாவற்றுக்கும் எல்லாவுமாக நம்மோடு இடைப்படுகிற தேவன். ஹல்லேலூயா. Thank you Jesus. In Psalm chapter 83 verse 17 and 18 we read, let them be confounded and dismayed, O Lord, forever. Yes, let them be put to shame and perish, that they may know that you, whose name alone is the Lord, are the most high over all the earth. Come on, church. This is the time of the season of the year where we are standing to witness that Jehovah is the Lord, that He alone is the God of the entire universe. Hallelujah. In the நாட்களிலே நீங்களும் நானும் ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் நிற்கிறோம். நம்மை சுற்றிலும் நடக்கிற காரியங்கள் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. யெகோவா தேவன் அவர் மிகவும் பெரியவர். காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. சங்கீதக்காரர் சொல்கிறது போல, சங்கீதம் 83:17 மற்றும் 18 நாம் வாசிக்கிறோம், யெகோவா என்னும் நாமத்தை உடைய தேவரீர் ஒருவரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி அவர்கள் என்றென்றைக்கும் வெட்கி கலங்கி நாணம் அடைந்து அழிந்து போவார்களாக. தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா சக்திகளும் இந்த நாட்களிலே உலகம் எங்கிலும், wherever the enemy is rising up against the children of the Lord, this is what they need to know. This is what they will come to know. இந்த நாட்களிலும் தேவ பிள்ளைகள், இஸ்ரவேலர்கள் மற்றும் ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள், நாம் ஒவ்வொருவரும் எல்லா இடங்களிலும் இந்த நாட்களிலே யெகோவாவாகிய தேவனை நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் காண்கிற நாட்களிலே நீங்களும் நானும் நின்று கொண்டிருக்கிறோம். ஆகவே நாம் எல்லாரும் இணைந்த இந்த நாட்களிலே ஆவியானவரே உம்முடைய நாமம் எல்லா இடங்களிலும் உயர்த்தப்படுவதாக. எல்லா ஒரு நிமிஷம் கரங்களை உயர்த்தி, that the most high God, that the name of Jehovah, the most high God, will be revealed to the entire universe, that Jesus, that Jehovah, His name alone stands, that He alone is God. Hallelujah. Jehovah, you are the most high God, and all the people of the earth will come to know that you are the God of the universe. Hallelujah. We celebrate your name together. Come, let's all join together and celebrate the name of Jehovah, who is the most high God. Come on, church. Let's lift up His name together. எல்லாரும் மகிழ்ச்சியோடு பாடுவோம்.
in you, oh Lord, Jehovah, you I trust. In you, oh Lord, Jehovah, you I trust. In you, oh Lord, Jehovah, you I trust. In you, I believe you. I trust in you. Everyone, oh Lord, Jehovah, you I trust. In you, oh Lord, you are the God of miracles. You are the God of wonders. You are the God all powerful. I believe, I believe, I believe, I believe. Jehovah, you I trust. In you, oh Lord, everyone together. Jehovah, you I trust. In you, oh Lord, Jehovah, Jehovah, you I trust. In you, oh Lord, Jehovah, Jehovah, you I trust. In you, oh Lord, you are the God of miracles. You are the God of wonders. You are the God all powerful. I believe, I believe, I believe, I believe. எல்லாரும் நைந்து ஆமென். யெகோவா தேவனை தேவமாக கொண்டிருக்கிற மக்கள் எல்லாரும் இந்த நாட்கள் நம்முடைய நாட்கள். அல்லேலூயா. நம் தேவன் அவர் சர்வத்தையும் ஆளுகை செய்கிறவர். அவரே இந்த முழு உலகத்தின் தேவன் என்பதை நீங்கள் நானும் மாத்திரமல்ல, தேவனை அறியாதவர்களும் காண்கிற நாட்களிலே நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆமென். இந்த நாட்களிலே யுத்தத்தில் வல்லவர், யுத்தத்தில் பராக்கிரமசாலியாகிய நம் தேவன் அவர் எல்லாவற்றின் மீது இந்த நாட்களிலே வெற்றி சிறந்தவராக நம்முடைய மக்களின் தேவன் என்பதை இந்த முழு உலகம் காண்கிற நாட்கள். ஆக எல்லாரும் இணைந்து கொண்டாடுவோமா? யெகோவா என்ற நாமத்தின் பிள்ளைகளாக இருக்கிற எல்லாரும் இணைந்து கொண்டாடுவோம். யெகோவா உம்மையே நம்புவேன், நம்புவேன். ஆமென். யெகோவா உம்மையே நம்புவேன், நம்புவேன். ஓ யெகோவா உம்மையே நம்புவேன், நம்புவேன். யெகோவா, யெகோவா உம்மையே நம்புவேன், நம்புவேன். அற்புதங்களின் தேவன் நீர், அதிசயங்களின் தேவன் நீர், வல்லமையுள்ள தேவன் நீர். நம்புவேன், 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 நம்புவேன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? அற்புதங்களின் தேவன் நீர், அதிசயங்களின் தேவன் நீர். ஆமென். வல்லமையுள்ள தேவன் நீர். நம்புவேன், 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 நம்புவேன். Jehovah, you I trust. In you, oh Lord, Jehovah. Let's all cry out together and let's all declare that our trust is in you, Jesus. Our trust is in your name, oh Lord. Jehovah, you I trust. In you, oh Lord, Jehovah, you
Jehovah, you are the Most High. Jehovah, you are the Most High God. Jehovah, Jehovah, you are the Most High God. Jehovah, you are the Most High. You are the Most High God. Jehovah, you are the Most High. Jehovah, you are the Most High God. Jehovah, everyone, let's celebrate. High God, Jehovah, you are the Most High. Jehovah, you are the Most High God. Yehova நீரே பெரியவர். Yehova மகா பெரிய தேவன். Yehova எல்லாரும் இணைந்து யெகோவா தேவனின் நாமத்தை உயர்த்தி பாடுவோமா இந்த நாட்களிலே. யெகோவாவை நம்புகிற யாவரும் இந்த நாட்களிலே அவர்கள் முகங்கள் வெட்கம் அடையாதபடிக்கு யெகோவா தேவனை தேவமாக கொண்ட ஜனங்கள் இந்த நாட்களிலே ஒரு பெரிய வெற்றியை காணும்படியாக எல்லாரும் இணைந்து பறைசாற்றுவோமா. மகா பெரிய தேவன் யெகோவா நீரே பெரியவர். யெகோவா மகா பெரிய தேவன். யெகோவா நீரே பெரியவர். யெகோவா மகா பெரிய தேவன். Jehovah, you are the Most High. Jehovah, come on church, wherever you are, even as you call on the name of Jehovah, He will do mighty war for you. There will be mighty tremendous victory all across the nations for His children right now. Jehovah, you are the Most High God. Jehovah, you are the Most High. You are the Most High God. You are the Most High. Jehovah, you are the Most High God. Jehovah, நீரே பெரியவர். எல்லாரும் இணைந்து எல்லா யுத்தங்களிலும் யுத்தத்தின் அதிபதியாகிய சேனைகளின் கர்த்தராகிய தேவன் நம்முடைய மக்களுக்காக உலகம் எங்கிலும் சத்துருக்கள் எல்லாம் சிதறடிக்கப்படும்படியாக தேவனுடைய நாமத்தை கொன்ற ஜனங்களாக எல்லாரும் இணைந்து ரபரியே. Jehovah, you are the Most High God. Jehovah, you are the Most High. Jehovah, you are the Most High God. Jehovah, you are the Most High. Most High God. Jehovah, you are the Most High. Jehovah, you are the Most High God. Hallelujah, Hallelujah, Hallelujah. யெகோவா என்னும் நாமம் உடையவர் இந்த நாட்களிலே அவரே பூமி அனைத்தின் மேலும் அவன் மிகவும் உன்னதமான தேவன். ஹல்லேலூயா. இதை நீங்களும் நானும் அறிந்திருக்கிறோமா? நான் வருகிற நாட்களிலே வெறும் சபைக்கு மாத்திரம் அல்ல, இந்த முழு உலகமும் அவரை குத்தினவர்கள் கூட, ஆண்டவராகிய இயேசுவை மறுதலித்தவர்கள் கூட, அவர் வேண்டாம் என்று புறக்கணித்தவர்கள் கூட இந்த நாட்களிலே யெகோவா என்ற தேவனை, யெஷுவா என்ற நாமத்தை எல்லாரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி தேவனுடைய சமூகத்திலே, அப்பா உம்முடைய சொந்த ஜனங்கள், யெஷுவா என்ற நாமத்தை உடைய உம்முடைய சொந்த ஜனங்கள் இந்த நாட்களிலே அப்பா அவர்கள் உம்மை காணும்படியாக, let your people know that you are the true living God, that you are the God of the universe, Lord. Thank you, Jesus. We celebrate your name, oh Father. You are my beloved Lord, and I come into your presence, Lord. My beloved is the most beautiful among 1,000
reigns over the nation. God sits on his holy throne. சங்கீதம் 47:8 நாம் வாசிக்கிறது போல தேவன் ஜாதிகளின் மேல் அரசாளுகிறார். தேவன் தமது பரிசுத்த சிங்காசனத்தின் மேலே அவர் வீற்றிருக்கிறார். வாங்க எல்லாரும் இணைந்து அவருடைய ஆளுகை எல்லா இடங்களிலும் உயரும்படியாக இணைந்து சொல்லுவோமா? Our God reigns. 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 Our God reigns forever. His kingdom reigns. Hallelujah. தேவன் ஆளுகிறார். தேவனின் ராஜ்யம் என்றும் ஆளுவே. ஆளுகிறார். எல்லாரும் இணைந்து அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிற எல்லாரும் இணைந்து இந்த வேளையில நம் தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ராஜ்யத்தின் ஆளுகை, அவருடைய சிங்காசனத்தின் அதிகாரம் எல்லா இடங்களிலும் கடந்து செல்லும்படியாக பூமியையும் அதன் ராஜாக்கள் யாவரின் மீது தேவாதி தேவன் ஜாதிகளின் மேலே அரசாளுகிற தேவனுடைய ஆளுகை எல்லா இடங்களிலும் இந்த நாட்களிலே உயரும்படியாக தேவ பிள்ளைகளே இருக்கிற இடங்களிலே எழும்பி நின்று இந்த வேளையிலே அப்பா எங்கள் பகுதியிலே உம்முடைய ராஜ்யத்தின் ஆளுகை இந்த முழு உலகத்தின் மேலே அப்பா உம்முடைய ராஜ்யத்தின் ஆளுகை எல்லா தலைவர்கள் மேலே எல்லா ராஜாக்களின் மேலே எல்லா அரசாட்சி செய்கிற ஒவ்வொருவர் மேலே அப்பா உம்முடைய ராஜ்யத்தின் ஆளுகை இந்த வேளையில சந்திக்கும்படியாக all over the nations of the world, that every king, every priest will be submitted, that they will be subject to the rule of the King of Kings and the Lord of Lords. Hallelujah. Reigns, hallelujah. Our God reigns forever. His kingdom reigns. அவருடைய ராஜ்யத்தின் ஆளுகை எல்லா இடங்களிலும் விளங்கும்படியாக தேவ பிள்ளைகளாக இருக்கிற எல்லா இடங்களிலும் அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகள் இருக்கிற இடங்களில் எல்லாம் அவருடைய ராஜ்யத்தின் ஆளுகை ஒவ்வொரு பட்டணத்தின் மீது ஒவ்வொரு தேசங்களின் மீது விசேஷமாக இஸ்ரவேல் மேலே அப்பா உம்முடைய ஆளுகை விளங்கும்படியாக எஸ் forever. Your kingdom reigns forever. Yeshua, your kingdom reign. Your kingdom be established.
Let your kingdom proceed and progress, Lord. We speak your victory, Father. We speak your victory, Lord. We speak the kingdom's victory all over the nations of the world. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தின் வெற்றி எல்லா இடங்களிலும் உம்முடைய மக்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக. Yes, Lord. பிரைஸ் தி லார்ட். இறக்கன்பான தெய்வ மனிதர்களே, சகோதர சகோதரிகளே, அருமை பிள்ளை செல்வங்களே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறதில் புல்லாங்கிருதம் அடைகிறேன். 2026 ஆண்டுக்குள் நாம் நுழைந்திருக்கிறோம். 2026 அது ஒரு அற்புதமான எண்ணாக ஒற்றைப்படையில் கொண்டு வரும் பொழுது முடிகிறது. 2026 மொத்தத்தையும் கூட்டி பார்க்கும் பொழுது 10 என்று வரும். அதனுடைய சிங்கிள் டிஜிட் ஒற்றைப்படையில் பார்க்கும் பொழுது 1 என்று வரும். ஆகவே 1 என்பது எல்லாவற்றுக்கும் ஆரம்பம். நம்முடைய வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்திற்கு ஆரம்பம், செழிப்புக்கு ஆரம்பம், மகிழ்ச்சிக்கு ஆரம்பம், ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆரம்பம். ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஆரம்பமான காலமாக இது இருக்கப் போகிறது. அன்பானவர்களே, இந்த ஆராதனையிலே தேவனை நாம் நன்கு மகிமைப்படுத்தினோம். இன்னும் அவரை மகிமைப்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். இதற்கு காரணமான கனத்துக்குரிய ஐயா சாது சுந்தர் செல்வராஜ் அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றியை நான் நவழுகிறேன். கர்த்தர் தம்முடைய தாசனுடைய உள்ளத்தில் ஆராதனைக்கு மக்கள் செல்ல முடியாமல் போனாலும் அவர்கள் இருக்கிற இடங்களில் இருந்தே ஆராதிக்க முடியும் என்பதற்குத்தான் நமது ஏஞ்சல் டிவி என்ற தீர்க்கதரிசியை ஒரு கருவியாக கர்த்தர் தந்திருக்கிறார். அதற்கு ஐயா அவர்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு ஒப்புதல் அளித்தும் இருக்கிறார். எங்களுக்கு இந்த வாய்ப்பையும் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்கப் போவதற்கு முன்பதாக ஆராதனையின் மையத்திலே கர்த்தரை நாம் கனப்படுத்துவதற்கு இன்னொரு வழி உண்டு. அதுதான் காணிக்கை பகுதி. கனத்துக்குரிய ஐயா சாது அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்து ஒரு அன்னகனாக திருமணம் செய்து கொள்ளாமல் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து தான் எனக்கு எல்லாம் என்று தன்னை அர்ப்பணித்து வாழ்கிறவர். அவருடைய உண்மையை நம்பிதான் கர்த்தர் அவர்கள் வசமாக ஏஞ்சல் டிவி என்ற தீர்க்கதரிசியை கொடுத்து இன்றைக்கு அது பல சேனல்களாக மாறிவிட்டது. பல கோடி மக்களுக்கு ஆசீர்வாதமாக அமைந்து விட்டது. அதில் நீங்களும் நானும் ஒரு பங்காளர்கள். அதை சொல்லும் பொழுதே எனக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி உண்டாகிறது. சிறு துளி பெரு வெள்ளம் என்று சொல்வார்கள். நீங்கள் நினைக்கிற நான் என்ன ஒன்றும் பெருசாக கொடுக்கலையே, ஆனால் உங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எடுத்த ஜபம், மிகுந்த பக்தி விருத்திக்கு ஏதுவாக செய்த கிரியைகள், விதைத்த விதைகள் தேவ சமூகத்தில் எப்பொழுதும் பிரீதியாயிருக்கும். இன்றைக்கும் இந்த புது வருடத்திலே ஒரு காணிக்கையை நாம் செலுத்தப் போகிறோம். இயேசு ஊழியங்கள் கட்டட நிதி இன்னும் வேலைகள் முடியவில்லை, சீக்கிரத்தில் முடிஞ்சிடும். உங்கள் ஜெபம் கேட்கப்படுகிறது, உங்கள் தியாகம் பரலோகத்தில் ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஆகவே நீங்கள் விதைக்கப் போகிற அந்த விதையை கர்த்தர் அங்கீகரித்து கோடா கோடியாய் பெருக செய்வாராக. ஜெபிப்போமா? பரலோக தந்தையே, நமது பிள்ளைகள் விதைக்க இருக்கிற இந்த காணிக்கைகளை, கட்டட நிதியை அங்கீகரியும். நூறத்தனையாய் கோடான கோடி பெருக்கத்தை கொடுத்து உமது பிள்ளைகளை கனப்படுத்தும். ஆசீர்வதி. அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். பாடலை கேளுங்கள். திரையில் வருகிற விவரங்களை அறிந்து செயல்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கு இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் பார்த்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே.
தேவாதி தேவனை தேவமாக கொண்ட மக்கள் எல்லாரும் இணைந்து யெகோவா ராப்பா இந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா இந்த தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் என இல்லையே. பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, என் தேவைகள் எல்லாம் சந்திப்பவர் அவர் என்னோடு இருப்பதினாலே நான் ஒவ்வொரு நாளும் மகிழ்ச்சியா இருப்பேன். எத்தனை பேர் சொல்றீங்க ஆமே? அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் என இல்லையே. என் தேவைகள் எல்லாம் அவர் காத்துக் கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவா ஈரே என்ற தேவன் மகிழ்ச்சியோடு கொண்டாடுங்க. எல்லாரும் இணைந்து இருக்கிற இடங்களில் எல்லாம் தேவாதி தேவனை உயர்த்தி பாடுவோம். ஆமென். நம் தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. யெகோவா ஈரே என்ற ஹல்லேலூயா தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. ஹல்லேலூயா. மரண இருளில் வல்ல காக்கிலே நாம் எத்தனை நாள் போனாலும் அத்தனை நாளும் நம்ம அப்பா நம்மோடு இருந்தார். ஹல்லேலூயா. ஆகவே மரணத்துக்கு நடுவுல போகும்போதே அவர் நம்மோடு இருந்தார் என்றால் மற்ற எல்லா காரியங்களிலும் அவர் நம்மோடு இருக்கிற தேவனா இருக்கிறார். ஆகவே என் வாழ்க்கையில பயம் இல்லை, தைரியம் ஆணித்தரமா சொல்லுவோமா, என் வாழ்க்கையில பயத்துக்கு இடமே இல்லை இயேசுவின் நாமத்தினால். ஆமென். மரண இருள் பள்ளத்தாக்கில் நடக்க நின்றாலும் என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். சொல்லுங்க, என் அப்பா என்னோடு இருப்பதால் பயப்பட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 எழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். எனக்கு விரோதமாய் ஆயிரங்களும் 10,000 விழுந்தாலும் அஞ்சிட மாட்டேன். யெகோவா ஈரே என்ற தேவன் எல்லாரும் இணைந்து தேவனை பெற்றிருக்கிற தங்கள் சொந்த தேவமாக பெற்றிருக்கிற ஜனங்களாக இணைந்து அவருடைய நாமத்தை கொண்டாடுவோமா? எல்லாரும் இணைந்து தருவீரே. யெகோவா ஈரே என்ற தேவன் தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ராப்பா என்ற தேவன் என்னாலும் சுகம் தருவீரே. ஆமென். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். ஹல்லேலூயா. என்னை விசாலத்தில் கொண்டு வந்து விட்டார். ஆமென். நீங்க இருக்கிற இடத்துல இன்னைக்கு நீங்க இல்ல. ஆண்டவரை அறிவதற்கு முன்பதாக நம்மில் அநேக நாம் நெருக்கத்தில் இருந்தோம். ஆனா இன்னைக்கு அவருடைய நாமத்தை அறிந்த பிள்ளைகள் நமக்கு நெருக்கத்தின் பகுதியை ஆண்டவர் முன்குறிக்கவில்லை. நம்ம எல்லாம் விசாலத்திற்குள்ளாக நடக்கும்படியாக, விசாலத்தின் பிள்ளைகளாக நாம் எல்லா ஆசீர்வாதங்களும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக ஆகவே தைரியமா பாடுவோமா? எஸ் லார்ட். நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. ஆமென். நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. சொல்லுங்க, பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லை. மீண்டுமாக, நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து மீட்டு கொண்டாரே. ஆமென். நோக்கி கூப்பிட்டேன், என்னை விசாலத்தில் கொண்டு வந்து என் பட்சத்தில் கர்த்தர் இருப்பதினாலே ஒருபோதும் நான் அசைக்கப்படுவதில்லையே. சொல்லுங்க, ஆமென். நம்பிக்கையோடு தைரியத்தோடு ஆவியில நிரம்பி சொல்லுவோமா? படுவதில்லையே. யெகோவா ஈரே என்ற தேவன். ஆமென்.
வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை என்றும் எனக்கு இல்லை. பக்கத்துல உங்க பார்த்து நல்லா கொஞ்சம் சிரிச்சு, ஆமா, கவலையோடு பாடக்கூடாது, மகிழ்ச்சியோடு. ஆமென். இந்த வருடத்தின் ஒவ்வொரு நாளிலும் நம்மோடு இருந்தவர், ஒவ்வொரு நாளும் நம்மோடு இருக்கிறவர், ஒவ்வொரு நிமிடமும் அவருடைய வார்த்தையினாலே நம்மை சுமந்து கொண்டிருக்கிற தேவன் நம்மோடு இருக்கும் பொழுது மகிழ்ச்சியால் நிரம்பி பாடுவோமா? நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. ஹல்லேலூயா. இன்றைக்கும் இந்த புத்தாண்டு தினத்திலே இந்த முதல் ஆராதனையிலே உங்களுடைய தேவனுடைய வார்த்தை சொல்கிறதில் பேரானந்தம் கொள்கிறேன். 2026 ஆண்டுக்காக ஜெபித்து கொண்டிருந்த வேளையிலே பளிச்சென்று அதிகாலையில் கர்த்தர் இந்த வார்த்தையை எனக்கு நினைப்பூட்டினார். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த வார்த்தை வந்தவுடனே எனக்குள்ளே ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்தது. சங்கீதக்காரர் 90:15 இப்படி ஒரு வேண்டுதல் செய்வார். மோசே, தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியா எங்களை மகிழ்ச்சியாக்கும். அதேதான் இப்பொழுது யோவேல் என்ற தீர்க்கதரிசியின் வழியாக கர்த்தர் இஸ்ரவேல் மக்களுக்கு எடுத்து உரைக்கிறார். என் ஜனங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை என்று. இதுவரை அவர்கள் அடைந்த வெட்கம், அடைந்த நட்டம், அடைந்த ஏமாற்றம் இதோடு முடிகிறது. இனி வெட்கத்திற்கு அங்கு இடமே இல்லை. பல வழிகளில் நாம் வெட்கம் அடைந்திருக்கிறோம். ஒரு முறை ஒரு பெரிய கூட்டம், அந்த கூட்டத்திற்கு என்னை எம்சி பண்ண வேண்டும் என்று அழைத்தார்கள். அதை நான் தான் நடத்த வேண்டும் என்று. ஆகவே நான் மிகுந்த ஆயத்தத்தோடு முழு ஷூட்டோடு கூட வந்து நின்றேன். திடீரென்று ஒருவர் வந்து சொன்னார், பிரதர், இன்றைக்கு முதலமைச்சர் வருகிறார், அதனால் இன்றைக்கு வேறு ஒருவரை ஏற்பாடு செய்து விட்டார்கள். பரவாயில்ல, அதனால் என்ன, வெளிப்புறமாக நான் பரவாயில்லை என்று சொல்லிட்டால் என் உள்ளத்திற்குள்ளே அது ஒரு ஏமாற்றமாக, ஒரு வெட்கமாக இருந்தது. பரவாயில்ல, கர்த்தருக்காக என்று எண்ணி அதை நான் லேசாக எடுத்துக்கொண்டேன். ஆனால் அதே ஆர்கனைசர்ஸ் ஒரு பெரிய தெய்வ மனிதனை, உலக புகழ்பெற்ற தெய்வ மனிதனை அழைத்து மாபெரும் கூட்டம் ஏற்படுத்தினார்கள். திடீரென்று ஒரு நாள் இரவு எனக்கு தொலைபேசியில் தொடர்பு வந்தது. அந்த கூட்டத்தின் ஒருங்கிணைப்பாளர் என்னை அழைத்து, பாஸ்டர், இந்த கூட்டத்தில் இவர் வருகிறார், நீங்கள் தான் சரியான நபர், ஆண்டவர் என்னை உங்களை இதை நடத்தும்படி அழைக்க சொன்னார், நீங்கள் தான் வந்து செய்யணும். எனக்கு திக்குமுக்காடி போனது. ஏனென்றால் உலக புகழ்பெற்ற அந்த மனிதனை வரவேற்று அந்த மனிதனுக்கு முன்பதாக நிற்பதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். வெட்கப்பட்ட அதே இடத்தில் இப்பொழுது கர்த்தர் தலை நிமிர செய்து பல லட்சங்களுக்கு மத்தியில், பல தலை சிறைந்த தலைவர்களுக்கு மத்தியில் என்னை தலை நிமிர செய்தார். ஆம், நீங்கள் நினைக்கலாம் நான் வெட்கமாயிட்டேன், ரொம்ப வெட்கமாக இருக்கு. இல்லை இல்லை, இனி அந்த வெட்கம் உங்களுக்கு வருவது இல்லை. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறார், என் ஜனமப்பா, நீ ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தின் 26, 27 ஆக 2 வசனங்களும் முடியும் பொழுது, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அங்கே கர்த்தர் வலியுறுத்துகிறதை பார்க்கிறோம். இதோ இப்பொழுது உங்களுக்காக வாசிக்கட்டும். யோவேல் 2:26-27, புக் ஆஃப் ஜோயல்
chapter 2 and verse 26 and 27. நீங்கள் சம்பூரணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமாய் நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும் நானே உங்கள் தேவனாகிய கர்த்தர், வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இங்கே பாருங்கள், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. திரும்பவும் சொல்றார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இன்றைய உலக மக்கள் தொகை கணக்கை சற்று திரும்பி பார்ப்போமே ஆனால் 8 பில்லியன், அதாவது 800 கோடி ஏறக்குறைய. இத்தனை திரளான கோடான கோடி மக்கள் நடுவிலே ஒரு கூட்டத்தாரை பார்த்து கர்த்தர் சொல்கிறார், என் ஜனங்கள். ஹல்லேலூயா! எத்தனை ஒரு பெரிய பாக்கியம் பாருங்கள். கிமு 800இல் யோவேல் என்ற சின்ன தீர்க்கதரிசியின் வழியாக இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் உரைத்த வாக்காக்கும் இது. யோவேல் என்று சொல்லப்படுகிற இந்த எபிரேய பெயருக்கு அர்த்தம் யாவே கடவுள், அதாவது ஏகோவா கர்த்தர், ஜெகோவா இஸ் தி லார்ட். பழைய ஏற்பாட்டில் உள்ள 12 தீர்க்கதரிசிகள், அவர்களில் யோவேலும் ஒரு தீர்க்கதரிசி. யோவேலின் மூலமாக மகிமையான காரியங்களை, வரலாற்று சிறப்புமிக்க காரியங்களை கர்த்தராகிய ஆவியானவர் எடுத்துரைக்கிறார். அதில் ஒன்றுதான் இது. இஸ்ரவேல் மக்கள் சுமார் 2500 ஆண்டுகளாக வெட்கத்திற்குள்ளாக இருந்ததாக கணக்காளர்கள் சொல்கிறார்கள். அப்படி வெட்கத்திற்குள் இருந்த இஸ்ரவேல் மக்களை பார்த்துதான் கர்த்தர் யோவேலிடம் சொல்கிறார், என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இதுவரை இருந்திருக்கலாம்ப்பா, 2025 வரைக்கும் வெட்கப்பட்டு போயிருக்கலாம், ஆனால் இனி அப்படி அல்ல. என் ஜனங்களை நான் வெட்கப்படுத்த விடுவதில்லை. கர்த்தர் மேல் நம்பிக்கை கொண்டு கர்த்தரையே தன் நம்பிக்கையாக வைத்திருந்த தாவீது தன்னுடைய முன்னோர்களை பற்றி அறிந்திருந்தார். அதை அவர் அழகாக சங்கீதம் 22, 4, 5 ஆகிய 2 வசனங்களிலும் அவருடைய முற்பிதாக்கள் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள், அவர்களை கர்த்தர் எப்படி நடத்தினார் என்பதை ரத்தின சுருக்கமாக சொல்கிறார். சங்கீதம் 22, 4, 5 வாசிக்கிறோம், கேளுங்களேன். எங்கள் பிதாக்கள் உம்மிடத்தில் நம்பிக்கை வைத்தார்கள், நம்பின அவர்களை நீர் விடுவித்தீர். உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பினார்கள், உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். உம்மை நம்பி வெட்கப்பட்டு போகாதிருந்தார்கள். யாரு? இவருடைய முற்பிதாக்கள், எங்களுடைய பிதாக்கள். என்னுடைய தகப்பனார் இறப்பதற்கு, இந்த உலகை விட்டு கடந்து செல்வதற்கு முன்பு என்னிடத்தில் சொன்னது, கர்த்தரை கெட்டியா பிடிச்சுக்கடா, கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்து, நீ சம்பாதிக்கிறதில் இருந்து கர்த்தருக்கு கொடு, இந்த காரியத்தை நீ செய் என்று என்னுடைய தகப்பனார் அவருடைய முடிவு நெருங்கிய காலகட்டத்தில் என்னிடத்தில் சொன்னார்கள். நான் இன்று வரை அதை கடைபிடிக்கிறேன். அப்படிதான் தாவீதும், எங்கள் பிதாக்கள் உம்மை நம்பி இருந்தார்கள் அப்பா, உண்மையில் அவர்கள் நம்பிக்கை வச்சாங்க, உம்மை நம்பினோர் வெட்கப்பட்டு போகவே இல்லை, அவர்களில் ஒருவரையும் நீர் கைவிட்டதாக சரித்திரமில்லை, உம்மை நோக்கி கூப்பிட்டு தப்பித்தார்கள், உம்மை நம்பி வெட்கமே அடையலை. நான் 1989 ஆண்டு இறுதி காலகட்டத்தில் என்னுடைய மாமனார், காலம் சென்ற பாஸ்டர் வி மோசஸ், அவர் என்னுடைய மாமனாராக இருந்தால் மை ஸ்பிரிச்சுவல் ஃபாதர், அவரை உலகை விட்டு கடந்து போன பின்பு சூழ்நிலைகள் சற்று மாற ஆரம்பித்தது. என்னுடைய துணைவியார் அவரது மூத்த மகள், அரசாங்கத்தில் பணியாற்றி கொண்டிருந்தார்கள். நான் கனத்துக்குரிய ஐயா டிஜிஎஸ் தினகரன் அவர்களோடு இணைந்து செயல்பட்டு கொண்டிருந்தேன். 2 பேரும் 2 விதத்தில், ஆன்மீக உலகிலும் சரி, உலக பிரகாரமான உலகிலும் சரி, ஒரு உச்சக்கட்டத்தில் நல்ல நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம்.
திடீரென்று கர்த்தர் குரல் கேட்டது. என் மனைவியோடு கர்த்தர் பேசினார். நீ உன் வேலையை ராஜினாமா செய்துவிட்டு போதக பணிக்கு நீ வர வேண்டும். என் துணைவியார் என்னிடத்தில், கர்த்தர் என்னோடு பேசினாருங்க, பரிசுத்த ஆவியானவர் இப்படி சொன்னார். ஓகே, நல்லது, தாராளமாக நீ கர்த்தருடைய பணி செய்யலாம், எனக்கு ஆட்சேபனை கிடையாது. ஆனால் என்னிடத்தில் கர்த்தர் பேசணுமே, நான் எப்படி வேலையை ராஜினாமா செய்வேன்? நான் ஒரு ஊழியத்தில் தானே இருக்கிறேன், அதுவும் உலக புகழ்பெற்ற அன்பின் அப்போஸ்தலரோடு இருக்கிறேன். எனக்கு எந்த குறையும் இல்லை, மன ரம்மியமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் எப்படி கர்த்தரிடத்தில் கேட்க ஆரம்பித்தேன், தகப்பனே நான் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் திட்டமாய் பேசினார். ஐயா டிஜிஎஸ் தினகரனிடம் சொன்ன பொழுது அவர்களும் அதுதான் உண்மை என்று ஆவியானுடைய ஒத்தாசையோடு என்னை அழைத்து சொல்லி ஆசீர்வதித்து அனுப்பினார். அவர் ஆசீர்வதித்த ஆசீர்வாதம், எங்கள் மேல் அவர் கொண்ட பாசம், உற்சாகமாக ஊழியத்திற்கு புறப்பட்டு வந்தோம். வேறு எந்த விதமான உறுதிமொழி யாரும் எங்களுக்கு கொடுக்கவில்லை, யாரையும் நாங்கள் நம்பி இறங்கவும் இல்லை, கர்த்தரையே நம்பி வந்தோம். சிலர் சொன்னாங்க, பாவம் அரசாங்கத்து வேலையை பைத்தியக்காரங்க மாதிரி ராஜினாமா பண்ணுறாங்க, 3 பெண் பிள்ளைகள் வைத்திருக்கிறார்கள், இவரும் நல்ல நிலையில் இருக்கார், எதுக்கு இப்படி வேலை செஞ்சுக்கிட்டே ஊழியம் பண்ணலாமே, பாவம் நடு தெருவில் நிற்க போகிறாங்க, தெருகோடியில் தான் நிற்பாங்க என்று எங்களுக்கு உற்சாகமூட்டுவதற்கு பதிலாக எவ்வளவு மட்டம் தட்ட முடியுமோ அவ்வளவு மட்டம் தட்டினார்கள். ஆனால் ஆண்டுகள் உருண்டோடி விட்டது. 36வது ஆண்டுக்குள் போதக பணியில் இருக்கிறோம். நாங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. எங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். எங்கள் முற்பிதாக்கள் எப்படி அவரை நம்பி வெட்கப்படாதிருந்தார்களோ அதே போல நாங்களும் அவரை நம்பி அவருடைய திருப்பணிக்கு எங்களை அர்ப்பணித்தோம். இதுவரை குறை ஏதுமில்லை. நிறைவானவர் நித்தமும் நடத்துகிறார். ஊழியத்திலும் சரி, தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, ஒரு நாளாகிலும் மற்றவர்களுக்கு முன்பு நாங்கள் வெட்கப்படவே இல்லை. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, உங்களுடைய முற்பிதாக்கள் அவர்கள் வாழ்ந்த அந்த விசுவாச வாழ்க்கை, அவர்கள் நம்பின நம்பிக்கை எப்படி அவர்களை வெட்கப்படாதபடிக்கு காத்ததோ, நீங்களும் அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற போது கட்டாயம் வெட்கப்படுவது இல்லை, வெட்கப்பட்டு போவதே இல்லை. தாவீது அதை தான் சொல்கிறார். எங்களுடைய ஃபாதர்ஸ், எங்களுடைய பிதாக்கள், அவங்க வெட்கப்படலையே, அவங்களை நீர் கைவிடலையே, அப்படியானால் எங்களை எப்படி நீர் கைவிடுவீர் என்று விசுவாச அறிக்கை இடுகிறார். நீரே என் நம்பிக்கை என்றும் அவர் எழுதுகிறார். ஏசாயா அதை பற்றி சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்கிறார்? ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரம் 7ஆம் வாக்கியத்தில் மிக அழகாக ஏசாயா என்ற தீர்க்கதரிசி சொல்கிறதை கேட்போம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன். நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்று அறிந்திருக்கிறேன். ஆதலால் என் முகத்தை கற்பாறையைப் போல் ஆக்கினேன். கர்த்தரின் துணைப்பா. அநேகரை நம்பி ஏமாந்து போயிட்டாங்க. இவர் இதை செய்வார், அவர் அதை செய்வார், நாங்கள் இதை பண்ணுவோம், நாங்கள் இதை செய்வோம். கடைசியில் யாருமே இல்லை. நட்டாற்றில் விட்டாரையா என்றுதான் நடுத்தெருவில் விட்டு போனவர்கள் உண்டு. ஆனால் இங்கே ஏசாயா சொல்கிறார், கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை அறிந்திருக்கிறேன். எவ்வளோ ஒரு பெரிய ஆணித்தரமான ஒரு விசுவாச அறிக்கை பாருங்கள். நான் வெட்கப்படேன், படவே மாட்டேன், ஏன்னா அவர் துணையாக நிற்கிறாரியா, அவர் கூட வராரு. அவர் கூட வரும் பொழுது, அவர் துணையாக நிற்கும்போது அது எப்படி என்னை வெட்கப்படுத்தி விடுவார்? அவர் கூட நான் போகிறதுனால, நான் கேரம் போர்டு
அந்த காலத்தில் சின்ன பையனாக இருந்த விளையாடும் போது எனக்கு ஒரு பார்ட்னர் உண்டு. அவர் பேர் கோவிந்தன். ரொம்ப அழகாக விளையாடுவார். அவர் கூட நான் பார்ட்னராக சேர்ந்துட்டேன்னா நிச்சயம் வெற்றி தான். ஆப்போனண்ட் விளையாடுறவங்க யாராக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய ஆளாக இருக்கட்டும். ஏன்னா கோவிந்தன் மிக அழகாக விளையாடுவார். அவர் ஸ்ட்ரைக்கர் எடுத்து அடித்தார்னா லைனாக போட்டுக்கிட்டு தான் இருப்பார். அது எப்படி தான் போடுவாரோ தெரியாது, எனக்கு நல்லா தெரியும். இதில் நம்ம தான் வின் பண்ண போகிறோம். அப்படி தான் வின் பண்ண, ஒரு முறை கூட தோல்வி அடையலை. கோவிந்தனுக்கு அந்த டாக்டிஸ், தாளந்து, திறமை எல்லாம் சேர்ந்து இருந்துச்சு. எனக்கு அவ்வளோ கிடையாது. ஒரு காயினை போடுறதுக்குள்ளே அது பல நேரம் ஆகும். அவரை வச்சுக்கிட்டு நான் தப்பிச்சுக்கிட்டு வின் பண்ணிட்டு வருவேன். இந்த 2026 ஒரே ஒரு ரகசியம், கர்த்தர் எனக்கு துணையாக இருக்கிறார். அவரை நான் கெட்டியாக பிடிச்சு போகிறேன். அதுதான் அவர் சொல்கிறார். ஆண்டவர் மட்டும் எனக்கு துணையாக இருந்தால் போதும். எங்கள் தேவன் எங்களுக்கு போதுமானவர், தப்புவிக்க வல்லவர். அவர் தப்பியாமல் போனாலும் என்று கர்த்தரை துணையாய் வைத்த அந்த 3 எபிரேய புருஷர்கள் சொன்னார்களே, ஷத்ரக், மேஷக், ஆபேத்நேகோ, எங்கள் தேவன் எங்களை தப்புவிப்பார். அப்படிதான் அந்த பெரிய கோலியாத்துக்கு முன்பதாக தாவீது போய் நின்ற பொழுது, நீ நிந்திக்கிற கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தில் நான் வருகிறேன், இன்றைக்கு உன்னை என் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுப்பார். நான் இல்லை, அவர் ஒப்பு கொடுப்பார். அவருடைய துணையோடு அவ்வளோ பெரிய ராட்சிதனை ஒரே ஒரு கூழாங்கலை வச்சு அடிச்சு கீழே தவசம் பண்ணினார் என்றால் அவருக்கு துணையாக கர்த்தர் என்றார். இந்த ஆண்டு எவ்வளவு பெரிய 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 ராட்சிதர்கள் வந்தாலும் நாம் மறலப்போவதில்லை. அருளை தருகிற ஆண்டவர் என்னோடு வருகிறார், எனக்கு அவர் துணை செய்கிறார். அதனால தான் ஏசாயா கர்த்தராக இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பதாக 750 ஆண்டுகள் தீர்க்கமாக உரைத்தார். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அதிசயம். அவர் துணையா நின்றுட்டார்னா, அவர் கூட போயிட்டா அதிசயமான காரியங்கள் நடக்கும். இந்த ஆண்டு அதை மட்டும் கவனமாக இருங்க. உங்கள் பிதாக்கள் நம்பி வெட்கப்படாமல் இருந்தார்கள். கர்த்தரை துணையாக நாம் கொண்டிருந்தா நம்ம வெட்கப்பட மாட்டோம். ஏனென்றால் ரட்சிப்பை அருளுகிறவர் நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். சதா காலங்களிலும் துணையாக நிற்கிற கர்த்தராலே காக்கப்படுவீர்கள். வாசிக்க கேட்போம். ஏசாயா 45:17. இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவான். நித்திய ரட்சிப்பு, அழிக்க முடியாத, ஒழிந்து விடாத, காலா காலத்துக்கு உங்களை காக்கும் தேவன். Not only in the year 2026, all through your lives, உங்கள் வாழ்க்கை முழுவதும் கர்த்தராகிய ஆண்டவர் நித்திய ரட்சிப்பினால், நித்திய பாதுகாப்பினால் உங்களை காப்பார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு, உண்டெனக்கு காத்திடுவார். அவருடைய கிருபை, அவருடைய தயவு இந்த ஆண்டு முழுவதும் உங்களை ரட்சிக்க அது போதுமானதாக இருக்கிறது. ஏனென்றால் என்னுடைய ஆண்டவர் இரட்சகராக எனக்கு உதவி செய்வார். ஆகவே நான் வெட்கப்படுவதில்லை. சதா காலங்களிலும் அவர் என்னை காக்கும்படிக்கு என்னோடு வருகிறார். புதிய ஏற்பாட்டுக்கு அப்படி சற்று வருவோமானால் பவுலடிகளார் ஒரு சிறந்த உதாரணம். அவர் சொல்லும்போது சொல்கிறார் பாருங்க, பிலிப்பியர்
1:20. நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போகாமல் எப்பொழுதும் போல இப்பொழுதும் மிகுந்த தைரியத்தோடே ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். நான் ஒன்றிலும் வெட்கப்படாமல், ஏதிலும் நான் வெட்கப்பட்டு போவதில்லை. ஜீவனானாலும் சரி, நான் எனக்கு வெட்கம் கிடையாது. சாவானாலும் சரி, கிறிஸ்து என் சரீரத்தினாலே மகிமைப்படுவார் என்று எனக்கு உண்டாயிருக்கிற வாஞ்சைக்கும் நம்பிக்கைக்கும் தக்கதாய் அப்படி முடியும். எனக்கு தெரியும், நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போவதில்லை. மிகுந்த தைரியத்தோடு அவர் அதை சொல்லுகிறார், எழுதுகிறார். அவர் கடந்து வந்த பாதைகள் நம்ம எல்லாருக்கும் தெரியும். ராஜாக்களுக்கு முன்பதாக, ஆசாரியர்களுக்கு முன்பதாக, பொது ஜனங்களுக்கு முன்பதாக பல நிலைகளில் அவர் கர்த்தர் எப்படி அவரை வெட்கப்படுத்தாமல் காப்பாற்றினார், எப்படியெல்லாம் அவரை கொண்டு கர்த்தர் மகிமையானதை செய்தார். ஆகவேதான் அவர் சொல்றார், நான் ஒன்றிலும் வெட்கப்படாமல் தைரியத்தோடு இருக்கிறேன். அவர் சொல்வது ரோமர் 1:16 வாக்கியத்தில் இப்படி சொல்றார் பாருங்களேன். கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் விசுவாசிக்கிறவன் எவனோ அவனுக்கு ரட்சிப்பு உண்டாவதற்கு அது தேவ பலனாயிருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை குறித்து நான் வெட்கப்படேன். வெட்கப்பட்டு போவதில்லை. அந்த சுவிசேஷம் அறிவிக்க அறிவிக்க அது யாவருக்கும் ரட்சிப்பை கொடுக்கிறது. எந்த இடத்திலாகிலும் நான் சுவிசேஷத்தை அறிவித்து வெட்கப்பட்டு போனேனா என்றால் இல்லை. ஆகவே அதை பற்றி சொல்வதற்கு எனக்கு வெட்கமே இல்லை. எந்த ஒரு இடத்திலும், எந்த சூழ்நிலையிலும், அரசனுக்கு முன்பதாக நின்றாலும் சரி, சிறைச்சாலைக்கு உள்ளே இருந்தாலும் சரி, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. காரணம், எனக்கு தெரியும், அந்த சுவிசேஷத்தினால்தான் மக்கள் பிழைக்கிறார்கள். அந்த சுவிசேஷத்தினால்தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் வசந்தமாக மாறுகிறது. அந்த சுவிசேஷமே ஜனங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறது, ரட்சிப்பை தருகிறது. அதை அறிந்த பவுலடிகள், நான் ஒன்றிலும் வெட்கப்பட்டு போவதில்லை, எதை குறித்தும் நான் வெட்கப்படுவதில்லை. பல நிலைகளில் பலர் தோல்வியை கண்டு பல வழிகளில் தங்களுடைய வாழ்க்கையை முடித்த நிலையில் இனி எப்படி நான் போய் நிற்பேன் என்று அவர்கள் வெட்கப்பட்டு வாழ்க்கையை முடித்து கொண்டது உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்றார், என் ஜனம், நீ என்னுடைய மகன், என்னுடைய மகள், நீ எனக்காக வெட்கப்படாமல் உன் ஊழியத்தை செய்கிறாய். ஜீவனோ மரணமோ ஏது நேரிட்டாலும் சுவிசேஷத்தை குறித்து நீ வெட்கப்படவில்லை. ஆகவே நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. என் ஜனமாகிய நீ ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுளம் பற்றுகிறார். அன்பர்களே, இந்த ஆண்டு வெட்கப்பட்டு போகாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? ஒரு சில காரியங்கள் ஒன்றெண்டு வேகமாக நான் சொல்லி முடிக்கப் போகிறேன். முதலாவதாக, இந்த 2026 ஒன்றை நாம் செய்ய வேண்டும். சங்கீதம் 34:5 சொல்கிறது. என்ன சொல்கிறது? வாசிப்போம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார், வெட்கப்படுவதில்லை. யாரை பார்க்குறீங்க? சில நேரங்களில் இவங்களால எல்லாம் நடக்கும்னு நினச்சி போவோம், ஒன்றும் நடக்காது. இவங்க தான் எனக்கு வழி காட்டிடுவாங்கன்னு நினச்சி போய் நிற்போம், கதவை அடைச்சிடுவாங்க. இவர்கள் தான் எங்களை தூக்கி நிறுத்துவாங்கன்னு நினைப்போம், ஆலய அட்ரஸ் இல்லாமல் போயிடுவாங்க. நீங்கள் யாரை பார்க்குறீங்க? இந்த 2026 ஒன்றை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவர்கள்
அவரை நோக்கி பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்களும் நானும் அவரை நோக்கி பார்ப்போம். whether it is a small or big, சின்ன காரியமோ பெரிய காரியம், கர்த்தரின் திருமுகத்தை பார்க்க, கர்த்தரோடு நேரத்தை செலவழிக்க நம்மை நாமே அர்ப்பணிப்போம். ஏதோ ஒரு காரியத்திற்கும் அங்கலாய்க்காமல், அலறி அடித்து அங்குமிங்கு ஓடாமல், பதறி போய் பரிதாப நிலைக்குள்ளாகாமல் பரிசுத்த தேவரின் திருமுகத்தை பார்ப்போம். சங்கீதம் 123:1 சங்கீதக்காரர் இப்படி எழுதுறதை பாருங்களேன். பரலோகத்தில் வாசமாய் இருக்கிறவரே, உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். உம்மிடத்திற்கு என் கண்களை ஏறெடுக்கிறேன். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிறவன். One would dwell in heaven. நம்முடைய தேவன் எங்கே இருக்கிறார்? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று தானே அருள்நாதர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க நமக்கு கற்றுக் கொடுத்தார். சர்வத்தையும் ஆளுகை செய்கிற கர்த்தர், சர்வலோகத்திற்கும் ஆண்டவர். நீங்கள் பார்க்கிறது யார் என்பதை முதலாவது நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவரை நோக்கி பாருங்கள். நீங்க வெட்கப்பட்டு போவதில்லை. அப்படிதான் உம்மிடத்தில் என் கண்களை ஏறெடுக்கிறேன். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன் என்று சங்கீதம் 121:1 அதே தாவீது எழுதுகிறாரே. ஒவ்வொரு முறையும் நமக்கு பிரச்சனை என்று வரும் பொழுது நம்முடைய கண்களை அவருக்கு நேராக ஏறெடுப்போம். ஏசாயா 40:26 இப்படி சொல்கிறது. உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள், அவைகளை சிருஷ்டித்தவர் யார்? அவர் அவைகளின் சேனையை இலக்க திட்டமாக புறப்பட பண்ணி அவைகளை எல்லாம் பேர் பேராக அழைக்கிறவராமே. அவருடைய மகாபலத்தினாலும் அவருடைய மகா வல்லமையினாலும் அவைகளில் ஒன்றும் குறையாமல் இருக்கிறது. சிருஷ்டித்தவர் யார்? சர்வ சிருஷ்டிகர்த்தா. அவர்தான் சகலத்தையும் சிருஷ்டித்தவர். அவர்தான் ஒவ்வொன்றையும் திட்டமாக செயல்படுத்தி அவைகளை புறப்பட பண்ணி பேர் பெற அழைக்கிறார். நட்சத்திரங்களுக்கு கூட பெயரிட்டு அழைக்கிறவர் அவர். அவருடைய மகாபலம், அவருடைய மகா வல்லமை, அது ஒன்றும் குறைபட்டு போவதே கிடையாது. அதனால அவர் என்ன சொல்றார்? நீ கண்களை ஏறெடுத்து பார்க்கிற உன் கர்த்தர் அவர்தான் சிருஷ்டிகர்த்தா. அவரால் முடியாதது என்று ஒன்றும் இல்லை. மருத்துவர்கள் கடைசியாக சொல்கிற கூற்று என்ன தெரியுமா? நாங்கள் பண்ணுறோம், உங்கள் கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க, அவர் தான். we treat but God heals அப்படின்வாங்க. நாங்கள் உங்களுக்கு சிகிச்சைக்கு ஏதோ எங்களால் முடிஞ்சதை பண்ணுறோம், ஆனால் ஆண்டவன் அல்லவா. அது போல தான் இந்த வருடம் ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு தேவை வரும் பொழுது பரலோக தேவனை நோக்கி பாருங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்கள் கண்கள் அவரை பார்க்கட்டும். தானியேலின் புஸ்தகம் 4:34 நேபுகாத்நேச்சாரை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். நான் என் கண்களை ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. நீங்கள் கண்களை ஏறெடுக்கும் பொழுது புத்தி திரும்ப வருகிறது. அநேக தடவைகளிலே புத்தி கெட்டு போவதனால்தான் பக்தி அற்று போய் விடுகிறோம். எல்லாவற்றுக்கு காரணமே இந்த புத்தி. அதுதான் நாங்கள் பார்க்கிறோம். மை அண்டர்ஸ்டாண்டிங் என்பது புரிந்து கொள்ளுதல் சீராக இல்லாததினாலே நான் இப்படியெல்லாம் பேசிட்டேன், இது நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று மகிமையை எனக்கு எடுத்துக்கொண்டேன். இப்போ எனக்கு புத்தி வந்துருச்சு, என் புத்தி எனக்கு தெளிவாயிடுச்சு. ஆகவே
என் புத்தி எனக்கு வருவதற்கு என் கண்களை உமக்கு நேரே ஏறெடுக்கிறேன். அன்பர்களே, நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க, சரியான புத்தியோடு செயல்பட, பக்தியோடு வாழ கர்த்தரை ஏறிட்டு பாருங்கள். யோவான் 11ஆம் அதிகாரம் 41வது வசனத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அங்கே மரித்து 4 நாளாக அடக்கம் பண்ணப்பட்ட லாசருவின் கல்லறை இடத்திற்கு வந்து நிற்கிறார். எல்லாரும் பார்க்குறாங்க, ஐயோ நாருமே 4 நாள் ஆயிடுச்சே. ஆனால் இங்கே நடக்கிறது என்ன? வாசிக்க கேளுங்கள். யோவான் 11:41. அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து, பிதாவே, நீர் எனக்கு செவி கொடுத்தபடியினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். தம்முடைய கண்களை அவர் ஏறெடுக்கிறார். யாரு? சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய ஏக புதல்வன் இயேசு கிறிஸ்து. அவரை தான் பார்க்கிறார். கண்களை ஏறெடுத்து பார்க்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, நீங்கள் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க யாரை பார்க்கிறீர்கள்? இயேசு பிதாவாகிய தேவனை பார்த்தார். யோவான் 17ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலே இயேசு கிறிஸ்துவினுடைய இறுதி பிரார்த்தனையை குறித்து அங்கு வாசிக்கிறோம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, பிதாவே, வேலை வந்தது. நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளின யாவருக்கும் அவர் நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரன் உம்மை மகிமைப்படுத்தும்படிக்கு நீர் உம்முடைய குமாரனை மகிமைப்படுத்தும். தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து வேலை வந்தது. அப்படியானால் ஈவன் அட் த லாஸ்ட் மூமெண்ட் சிலுவையில் தொங்குறார். அப்போ கூட, பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். அவருடைய அந்தமும் சரி, ஆதியும் சரி, அவரை தான் பார்க்கிறார். இந்த ஆண்டு ஆரம்பமும் சரி, இந்த ஆண்டு முடிவிலும் சரி, வாழ்க்கை முழுவதும் சரி, அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன, வெட்கப்பட்டு போவதில்லை. அப்போஸ்தலனாகிய ஸ்தேவான் முதல் இரத்த சாட்சியாக புதிய ஏற்பாட்டு காலத்தில் அவர் கல்லிலிருந்து கொல்லப்படுகின்ற அந்த வேளையிலே ஆவியில் நிறைந்தவராய் அவர் எதை பார்த்தாரா? அப்போஸ்தலர் 7:55 வாசிக்க கேளுங்கள். அவர் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு. வானத்தை அண்ணாந்து பார். அடி கல் விழுந்துகிட்டு இருக்குங்க. ரத்தம் பீறிட்டு போய் கொண்டிருக்கு. எங்கன்னு இல்லை, சரு சரு சருன்னு தலையிலிருந்து கால் வரைக்கும் கல் மேலே கல். ஆனால் இவரோ வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். அன்பர்களே, பிரச்சனைகள் உங்களுக்கு அடிமேலிருந்து அடியாக விழலாம். வேதனைகள் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து குவியலாம். அர்த்தமற்ற நிலையில் ஆதாரம் இல்லாத அவச்சொற்கள் வந்து விழலாம். கண்களை அங்கே ஏறெடுத்து பாருங்கள். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. அன்பர்களே, இந்த வருடம் என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் இறுதியிலே நீங்கள் வெற்றி தான் பெறுவீர்கள். காரணம், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் கர்த்தரை பார்க்க கர்த்தர் உங்களை பார்க்கிறார். கண்களை மூடி பிரார்த்தனை செய்வோம். பரிசுத்த பிதாவே, தம்முடைய பிள்ளைகள் ஒரு போதும் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஆமென். அன்பர்களே, இன்றைக்கு கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகும். போதகர் சாரா ராஜன் ஷான் சில வார்த்தைகள் சொல்லி முடித்த பின்பு நம்ம எல்லாரும் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிற பந்தியில் பங்கு பெறுவோம். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, குறிப்பாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் புத்தாண்டு வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக இந்த மாதத்திலும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை, யோவேல் 2ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் 27ஆம் வசனம். என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. இந்த புதிய வருடத்தின் ஆரம்பத்திலும் நாம் எல்லாருமாக இந்த வருடத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நாம் அறிக்கை செய்ய போகிறோம். முதலாவதாக சங்கீதம் 24
7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரையிலும் நாம் எல்லாரும் இணைந்து வாசிப்போம். சங்கீதம் 24 7ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம். வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் வல்லமையும் பராக்கிரமுமுள்ள கர்த்தர். அவர் யுத்தத்தில் பராக்கிரமுமுள்ள கர்த்தராமே. வாசல்களே, உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், அநாதி கதவுகளே உயருங்கள், மகிமையின் ராஜா உட்பிரவேசிப்பார். யார் இந்த மகிமையின் ராஜா? அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரே மகிமையின் ராஜா. இந்த வருடத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடன் நாம் தொடர்ந்து செல்வதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்வார். எல்லாவற்றிலும் இந்த வருடத்திலும் தேவனுடைய விருப்பத்துக்கு, சிந்தைக்கு முழுமையாக நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கை, நம்முடைய குடும்ப வாழ்க்கை எல்லாவற்றையும் நாம் அர்ப்பணிப்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் நமக்கு எல்லா விதத்திலும் நமக்கு அவர் உதவி செய்வார். நம்முடைய திட்டங்கள், நம்முடைய விருப்பங்களை அவருடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுப்போம். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் அவருடைய சித்தத்தின்படி, அவருடைய விருப்பத்தின்படி இந்த ஆண்டிலும் நம்மை சரியான பாதையில் அவரே நம்மை நடத்துவார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஏசாயா 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏசாயா 43:19. நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இப்பொழுது நாம் ஜெப அறிக்கைகளை ஏறெடுக்கப் போகிறோம். நல்ல ஆக்ரோஷமாக, வைராக்கியமாக, ஆவியானோருடைய உதவியோடு அறிக்கை செய்யுங்கள். எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் தேவனுடைய நன்மை அதிசயத்திற்காக ஆண்டவருக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தேவனே, என்னை குறித்த, எங்கள் குடும்பத்தை குறித்த, எங்கள் திருச்சபையை குறித்த எல்லா நல்ல கிரியைகளையும் எனக்குள்ளாக, எங்கள் குடும்பத்திற்குள்ளாக, எங்கள் திருச்சபைக்குள்ளாக பூரணப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில், எங்கள் திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் தேவன் தேவனாகவே இந்த வருடத்தில் இருக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய, திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய தேவனுக்கு எதிராக சவாலிடும் ஒவ்வொரு வல்லமையையும் தேவனே நீர் எழுந்து செயலந்து போக செய்யும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய, எங்கள் திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய எல்லா கடந்த கால தோல்விகளும் இப்பொழுது தெய்வீக ஜெயமாக மாறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எல்லா சாத்தானுடைய காற்றுகளும் புயல்களும் உடனே அமைதியாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே புதிய ஆரம்பங்களின் தேவனே, இந்த வருடத்திலும் என்னுடைய வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில், எங்கள் திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் புதிய கோணத்தில் அற்புதங்களை ஆரம்பியும். ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உயர்வுக்கு போக முடியாதபடி தடை பண்ணுகிறவைகள் சுக்குநூறாக தூளாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எனக்கு எதிராக, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு எதிராக, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் எதிராக நியமிக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு தடை நீங்குவதற்கு எதிராக உள்ள பலிபீடங்களும் அழிந்து போகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தடை நீக்கும் ஆவிக்குரிய அபிஷேகம் என் மீது, என் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவர் மீதும், திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவர் மீதும் விழட்டும். தேவனே, சரியான இடத்தில், சரியான நேரத்தில் நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்கள் இருக்கட்டும். புதிய ஆரம்பங்களின் தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே செழிப்பின் புதுமையான வாசல்களை எனக்கு, என் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்களுக்கு திறந்தருளும். தேவனே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அபிஷேகிக்கப்பட்ட எண்ணம் ஆசீர்வாதங்களின் புதிய பாதைகளில் என்னை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களை, எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்களை நடத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வீணான வருடங்கள், முயற்சிகள் பெருக்கமான ஆசீர்வாதங்களாக இந்த வருடத்தில் மாறட்டும். பெருக்கமான ஆசீர்வாதங்களாக இந்த வருடத்தில் மாறட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய பொருளாதாரம், எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய பொருளாதாரம், எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய பொருளாதாரம் வெறுமை, ஒன்றுமில்லை என்ற பொருளாதார பிடிகளில் இந்த வருடம் நுழையவே கூடாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பொருளாதார நெருக்கடியின் ஒவ்வொரு ஆவியையும் நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்கள் புறக்கணிக்கிறோம். தேவனே, கண்மலையிலிருந்து எனக்கு, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு, எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்களுக்கு தேனை கொண்டு வாரும். எனக்கு வழி இல்லை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு வழி இல்லை, திருச்சபையில் இருக்கிறவர்களுக்கு வழி இல்லை என்று மனிதர்கள் சொல்லுகிற இடத்தில் நான், எங்கள் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்கள் உம்முடைய வழியை கண்டுபிடிக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கை, எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவர்களுடைய வாழ்க்கை, திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கை, குடும்பங்கள், வேலைக்கு, ஊழியத்திற்கு எதிராக நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்கள் பேசின எல்லா தீமையான வார்த்தைகளை சாத்தானுடைய பதிவேட்டிலிருந்து நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்கள் திரும்ப எடுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வருடத்தில்
என் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய, திருச்சபையில் இருக்கிறவர்களுடைய அற்புதங்களின் விளிம்பில் நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபை திரும்பவே மாட்டோம், திரும்பவே மாட்டோம், திரும்பவே மாட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் குடும்பத்தில் உள்ள எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தில் உள்ள வெறுப்பு, பகை, மாறுபட்ட அபிப்பிராயத்தில் காரணகர்த்தாக்கள் செயல் இழந்து போகட்டும், செயல் இழந்து போகட்டும், செயல் இழந்து போகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய சுகம், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய சுகம், திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய சுகம், பொருளாதாரத்தை கட்டுப்படுத்தும் ஒவ்வொரு சாத்தானின் கட்டுப்பாடுகள் நீங்கும்படி நான் கட்டளையிடுகிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்மையானவைகளை பெற்றுக்கொள்ள கட்டுப்படுத்தும் பூர்வீகங்கள், கட்டுப்பாடுகள் நீங்கட்டும். தேவனே எழுந்திரும். எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய, திருச்சபையில் இணைந்திருக்கிறவர்களுடைய தேவனை சவாலிடும் ஒவ்வொரு வல்லமையும் செயல் இழந்து போவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சாத்தானுடைய தர்ம சங்கடமான ஒவ்வொரு முழங்காலும் முடங்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வருடத்தில் துக்கத்தின் அப்பத்தை நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்கள் புசிக்க மறுக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிரச்சனை கொடுக்கும் எல்லா சர்ப்பங்கள், தேள்கள் ஒவ்வொன்றையும் நியாய தீர்ப்பின் அக்கினியில் நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்கள் போடுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய, எங்கள் திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய எல்லா ஆவிக்குரிய பார்வோன்கள், எகிப்தியர்களை கீழ்காற்று செயல் இழக்க செய்யட்டும், அவமதிக்கட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜெப வேளையில் எதையாவது என்னுடைய வாழ்க்கையில், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில், எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில் செய்யும். அது என்னுடைய வாழ்க்கையை, எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய வாழ்க்கையை, எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையை நன்மையாக மாற்றட்டும். தேவனே, என்னுடைய யோர்தான், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய யோர்தான், எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய யோர்தான் பிரச்சனையை கடந்து செல்ல
எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, எங்கள் திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருக்கு தெய்வீக தெய்வீக மேலாடையை தாரும். தெய்வீக மேலாடையை தாரும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பலனில்லாத எந்த இசைக்கும் இந்த வருடத்தில் நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிறவர்கள் நடனமாட மாட்டோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பிலிப்பியர் 4:19 என் தேவன் தம்முடைய மகிமையின் ஐசுரியத்தின்படியே என் குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே இந்த வருடத்தில் நிறைவாக்குவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கீதம் 118:17 நான் சாவாமல் உயிரோடே பிழைத்திருந்து தேவனுடைய செய்கைகளை அறிவிப்பேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வருடத்தில் சர்ப்பங்கள், தேள்கள் மீது எங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுடைய, எங்கள் திருச்சபையில் இணைந்திருக்கிற ஒவ்வொருவருடைய பாத ரட்சைகள் இரும்பாக இருக்கும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையின், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின், எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதியிலும் இந்த வருடத்தில் எழுப்புதலின் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய வாழ்க்கையின் அனுபவம், எங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் அனுபவம், எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையின் அனுபவம் இந்த வருடத்தின் எழுப்புதலின் அக்கினியாகட்டும். எல்லாவற்றிற்காகவும் ஆண்டவரே, நான், என் குடும்பம், எங்கள் திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் உமக்கு நாங்கள் நன்றியை தெரிவிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து இந்த வருடத்திலும் எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய திட்டத்தின்படி, உம்முடைய ஆலோசனையின்படி, உம்முடைய வழி நடத்துதலில் எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வருடத்தில் நடத்தும். நீரே எங்களை முற்றிலுமாக ஆளுகை செய்யும். உம்முடைய திட்டம் மாத்திரம் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் பூரணமாக நிறைவேறட்டும். பரிசுத்த ஆவியானவர், நீர் மாத்திரம் எங்கள் ஒவ்வொருவரையும் தொடர்ந்து ஆளுகை செய்வீராக. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்துவீராக. உம்முடைய வல்லமை, அபிஷேகம், அக்கினிக்குள்ளாக எங்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கிறோம். ஆமென், ஆமென். இப்பொழுதும் நாம் தொடர்ந்து திருவிருந்து ஆராதனைக்காக நம்மை அர்ப்பணிக்கப் போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தையும், இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தின இரத்தத்தையும் நாம் இப்பொழுது புசிக்கப் போகிறோம், பானம் பண்ண போகிறோம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, என் மாம்சத்தை புசித்து
என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவர்களில் நிலைத்திருக்கிறேன். ஆகவே இந்த வருடத்திலும் நாம் அவருடைய சரீரத்தில் அவரோடு நிலைத்திருக்கும்படியாக இப்பொழுது நீங்கள் இருக்கிற இடங்களில் அவருடைய சரீரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அவருடைய இரத்தத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். விசுவாசத்தோடு இந்த வருடத்திலும் கிறிஸ்துவின் சரீரத்தோடு கிறிஸ்துவின் இரத்தத்தோடு நாம் இணைந்திருக்கும் பொழுது, நிலைத்திருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நமக்கு தெய்வீக பாதுகாப்பை தருவார். தெய்வீக பிரசன்னத்தினால் நம்மை நிரப்புவார். தொடர்ந்து நாம் அநேகம் ஆயிரமான ஜாதிகளுக்கும் ஜனங்களுக்கும் சாட்சியாக கர்த்தர் நம்மை இந்த உலகத்திலே நிலை நிறுத்துவார். கர்த்தர் தாமே தொடர்ந்து உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் இந்த வருடத்திலும் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தராக இயேசு கிறிஸ்து தாம் காட்டி கொடுக்கப்படுகிற அன்று ராத்திரி அந்த மேல் வீட்டறையில் அப்பத்தை எடுத்து பிட்டு, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், இதை வாங்கி புசியுங்கள் என்று கொடுக்க சீஷர்கள் தங்களுக்குள் பங்கிட்டு புசித்தார்கள். நீங்களும் அப்படியே இது இயேசுவின் சரீரம் என்று சொல்லி புசியுங்கள். அந்தபடி ஒரு பாத்திரத்தை எடுத்து, இது உங்களுக்காக சிந்தப்பட போகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தம், பாவ மன்னிப்புக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், இதை பருகுங்கள், நான் வருமளவும் நினைவு கூறுங்கள். அவர்கள் ஸ்தோத்திரத்தோடு அதை பருகினார்கள். நீங்களும் இயேசுவே உம்முடைய ரத்தம் என்று சொல்லி ஸ்தோத்திரத்தோடு பருகுங்கள். இருக்கிற இடத்தில் நாம் எழுந்து நிற்போம். பரிசுத்த பிதாவே, இந்த வருடத்தின் ஆரம்பத்தில் நீர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தை, என் ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உம்முடைய ஜனங்கள் அப்பா, எந்த இடத்தில் வெட்கப்பட்டார்களோ அதே இடத்தில் தலை நிமிர செய்யும். நோய்கள் நீங்கட்டும். இந்த ஆண்டு உமது பிள்ளைகள் உம்மை துணையாய் வைத்து உம்மை மாத்திரம் பார்த்து தங்களுடைய நாட்களை தொடர அருள் செய்யும். ஆசீர்வதியும். வியாதி உள்ளவர்கள் சுகம் பெறட்டும். இதுவரை காரியங்கள் கைகூடி வரவில்லை என்று எண்ணுகிறவர்கள் காரியங்கள் கைகூடி வருகிறதை காணட்டும். எங்கள் தேசத்திலும் உலகத்திலும் இருக்கிற அனைத்து பரிசுத்தவான்கள் ஊழியர்களும் கைகளை ஒப்பு கொடுக்கிறேன். குறிப்பாக ஐயா சாது அவர்களை, அவரோடு இணைந்தவர்களை ஒப்பு கொடுக்கிறேன். அனைத்து கத்தோலிக்க அன்பர்கள், ஆங்கிலிக்கன் திருச்சபை மக்கள், பெந்தேகோஸ்தேக்காரர்களை என் தேவன் ஆசீர்வதியும். அனைத்து அரசியல் பிரமுகர்கள், எங்கள் தேசத்தின் பிரதமர், ஜனாதிபதி, கவர்னர்கள், முதல்வர்கள், தமிழ்நாட்டு முதல்வர்கள், ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிற அரசியல் தலைவர்களை கர்த்தர் ஆசீர்வதியும். எங்கள் இராணுவம், தரைப்படை, கப்பற்படை, வான்படை, உள்ளூர் போலீஸ் அதிகாரிகள், துப்புரவு தொழிலாளர்கள், மருத்துவ குழாமினர், ஆசிரிய பெருந்தகைகளை என் தேவன் ஆசீர்வதியும். குழந்தைகள் மேலும் கரம் அமரட்டும். இளம் வாலிபர் பெரியவர்கள் மேல் உம்முடைய கரம் அமரட்டும். ஒவ்வொருவரையும் தனித்தனியே ஆசீர்வதியும். அருள்நாதர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கைகளை உயர்த்துவீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரகாசிக்க செய்து உங்கள் மேல் கிருபையாயிருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமேன், ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். அன்பர்களே, ஆராதனை முடிந்தாலும் நமது ஏஞ்சல் டிவியில் வரும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளை பாருங்கள். இன்று இரவு கர்த்தருக்கு சித்தமானால் அப்பம் கிளாஸை தமிழ் ஆங்கிலத்தில் விடுதலைக்காக ஒளிபரப்பாகும். பாருங்கள், பிறரை பார்க்க தூண்டுங்கள். இந்த ஆராதனையை தவறவிட்டுவீர்களானால் வருகிற வெள்ளிக்கிழமை மீண்டும் ஒரு மறு ஒளிபரப்பாகும். நமது ஏஞ்சல் டிவியில் காலை 10 மணிக்கு பாருங்கள். இல்லை என்றால் தி லார்ட்ஸ் அசெம்பிளி சென்னை என்று எங்களுடைய யூடியூப் சேனலில் பாருங்கள். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.